இந்த செய்தியில் இஸ்ரேல் மக்களை மீட்பதற்கான மோசேயை கடவுள் எப்படி தயார் செய்கிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். மோசே வளர்ந்து பெரியவனான போது 40 வயதான போது தன்னுடைய இனத்தாரை பார்ப்பதற்காக வெளியே வந்தான். அப்பொழுது ஒரு எகிப்தியன் இஸ்ரவேலரை சண்டை போட்டு கொண்டிருந்தான். இதை பார்த்த மோசே அந்த எகிப்தியனை வெட்டி கொலை செய்து மண்ணில் புதைத்து விட்டான். அடுத்த நாள் மோசே அங்கு வந்தபோது 2 இஸ்ரவேலர்கள் சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது மோசே அங்கு சென்று, ஏன் நீங்கள் சண்டை போட்டு கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் சகோதரர்கள் அல்லவா என்று சொன்னார். அப்போது அவர்களில் ஒருவன், நீ நேற்று எகிப்தியனை கொலை செய்தது போல எங்களையும் கொலை செய்ய போகிறாயோ? எங்களுக்கு உன்னை அதிகாரியாக ஆக்கினது யார் என்று அவனிடம் கேள்வி கேட்டார்கள். மோசே நினைத்தான், தன்னை கொண்டுதான் கடவுள் இந்த மக்களை காப்பாற்றப் போகிறார், நான் தான் இந்த மக்களை எகிப்திலிருந்து விடுதலை செய்து கொண்டு போகப் போகிறேன் என்று மோசே நினைத்தான். அதை அவன் செயல்படுத்த தொடங்கினான். இப்படியாக அந்த இஸ்ரவேலன் மோசேயை சொன்னபோது மோசே எகிப்து தேசத்தை விட்டு மீதியான் தேசத்துக்கு ஓடிப்போனான். அங்கு சென்று அங்கிருந்த ஒரு குருவிடம் சேர்ந்தான். அந்த குரு அவருடைய பெண்களில் ஒரு பெண்ணை அவனுக்கு திருமணம் முடித்தார். அவனுக்கு குழந்தைகள் பிறந்தது. அவன் அங்கேயே வாழ்ந்தான். அவருடைய மாமனாருடைய ஆடுகளை அவன் மேய்த்து கொண்டிருந்தான். அரண்மனையில் தாம்பீகமாக வாழ்ந்த மோசே இப்பொழுது ஆடுகளை மேய்த்து கொண்டு பனியிலும் காற்றிலும் வாடிக்கொண்டிருந்தான். இப்படியாக 40 வருடங்கள் சென்றன. எகிப்திலே அவன் எல்லா கலைகளையும் கற்றுத் தேர்வதற்கு 40 வருடங்கள் ஆனது. பின்பு அவன் 40 வருடங்கள் ஆடு மேய்த்தான். இப்படியாக கடவுள், இஸ்ரேலின் கடவுள் மோசேயை உருவாக்கினார். என்னே அற்புதமான கடவுள்! மோசேயை அவர் உருவாக்கினார். 40 வயதில் ஹீரோவாக இருந்த மோசேயை 80 வயதில் ஜீரோவாக்கினார். 40 வயதில் மோசே தன்னை பயன்படுத்த விரும்பினான். ஆனால் 80 வயதில் மோசே அவனை பயன்படுத்தக்கூடிய நிலைமையில் இல்லை. கடவுள் அவனை பயன்படுத்தக்கூடிய நிலைமையில் இருந்தான். வரும் செய்திகளில் மோசே எப்படி கடவுள் பயன்படுத்தினார் என்பதை நாம் பார்ப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.